டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய காலை பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி என்ற இன்றைய நிகழ்விலே இன்றைக்கு ஒரு குட்டி கதையை சொல்ல நினைக்கின்றேன். ஒரு ஊரிலே ஒருவன் இருந்தான். அவன் தன்னுடைய பசுமாட்டினை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு ஊரை வலம் வருவான். பார்க்குறாங்களுக்கெல்லாம் பெரிய அதிசயம். என்னடா இது, ஒரு மாடு, ஒரு மாட்டை தூக்கி மனுஷன் தோளில் போட்டுக்கொண்டு அது சும்மா கொஞ்ச தூரம் இல்லை ஊரை சுற்றி வருகிறானே, இது எவ்வாறு முடியும்? ஒரு பசுமாட்டை கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பசுமாட்டை எங்களை தூக்கி கொண்டு வர முடியும் ஒன்று தூக்கவே முடியாது. இவன் தூக்கி தோளை வைத்துக் கொண்டு ஊரை சுற்றி வருகிறான். எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆள் அவனிடம் போனார்கள். அவனை சந்திப்பதற்காக போனார்கள். "இங்கே வா தம்பி, நீ கட்டிக்காரனாக இருக்கிற மிகப்பெரிய பலசாலி." அவருடைய பலத்தை கண்டு நடுங்கினார்கள். மிகப்பெரிய பலசாலியாக இருக்கிறார், ஒரு மாட்டை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு, பசுவை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு ஊரை விளம்ப இருக்கிறாயே, எவ்வாறு உன்னால் இது முடிந்தது என்று கேட்டார்கள். அதுக்கு அவன் சிரிச்சு போட்டு சொன்னான், "என்னுடைய பலம் பெரிய பலம் இல்லை பாருங்கோ, ஒரு இயைபும் ஒரு பழக்கமும் தான் என்னை இது உண்டாக்கியது. என்ன என்று சொன்னால், நான் சொல்றது கவனமாக கேளுங்கோ. இந்த பசு இந்த இப்போ நான் தூக்கி போட்டுக்கிற பசுவானது கன்றாக பிறந்திருக்கின்ற போதே எனக்கு தெரியும். பிறந்த காலத்திலிருந்தே அந்த கன்றுக்குட்டியாக இருக்கின்ற போதே அதை நான் தூக்கி தோளிலே போட்டு போட்டு வளர்த்தேன். அது பால் குடிக்க போக தூக்கி போடுவேன், குடிச்சிட்டு வந்தால் தூக்கி போடுவேன், எனக்கு நேரமுள்ள நேரமெல்லாம் தூக்கி தோளில் போடுவேன், அது தோளிலே கிடக்கும், நான் நடந்து போவேன். அப்போ போட்டு போட்டு எனக்கு பயிற்சி உண்டாகியது. அந்த கன்றுக்கும் என்னுடைய தோளிலே இருந்து இருந்து பயிற்சி உண்டாகியது." ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. ஒன்று, நான் நான் சின்ன கன்றை என்று தூக்கி 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 எனக்கும் அதை தூக்குகின்ற பலம் இருப்பதாக எண்ணம் வந்து நான் தூக்க தொடங்கி விட்டேன். அந்த கன்றுக்குட்டியாகிய அந்த பசுவும் எவ்வாறு லாபகமாக அதிலே என்னிலே தாவிற்கொள்ள வேண்டும், என்னிலே சுமையை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும், அதுவும் பழகிவிட்டது. இப்போ பாருங்கோ, நாங்கள் ஒரே ஆள் தான். நாங்கள் அந்த ஒரே ஆளாக இருந்தாலும் நாங்களை தூக்குங்கொண்டு நாங்கள் இலகுவாக விட்டுட்டு நின்றால் ஒரு ஆளை எங்களை தூக்க முடியும். கட்டிப்பிடிச்சி ஒரு இலகுவான நபர் ஒருவர், எங்களுடைய சொந்தக்காரர் நண்பர் ஒருவர் தூக்குகின்ற போது நாங்கள் இலகுவாக நிற்போம், தூக்கலாம். நாங்கள் எங்களை இறுக்கி பிடிச்சாலும் தூக்கி தூக்கி பேராண்டு நின்று பண்ணி சொன்னால் தூக்கலாமோ? தூக்கலாம். ஒரே ஆள் தான், பேரம் ஒன்று தான். ஆனாலும் நாங்கள் மனத்தினாலே எங்களுடைய வலிவச்சியத்தை நிற்கின்ற போது எங்களை அசைக்க முடியாது. அதே போல இந்த பசுவும் என்னதென்றால் அவன் தூக்குவான் என்று தெரியும், எப்படித்தான் ஏறி தோளை கிடக்குன்னு தெரியும். ஆகவே அது பழகிவிட்டது. இந்த ரெண்டும், அப்போ இவனுடைய பலமும் பயிற்சியும் அந்த பசுவினுடைய இயல்புத்தன்மையும் ஒத்துநடக்கின்ற தன்மையும் சேர்ந்துதான் அந்த காரியத்தை ஆற்ற சுலபமாக இருந்தது. இது ஒரு கதை தான். இந்த கதைகள் என்ன செய்திருக்கு? இது மாணவர்களுக்கு மிக முக்கியமான கதை. ஒரு விடயத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொண்டு வந்தால் பரீட்சை வருகின்ற போது சுமையாக இருக்காது. நாளுக்கு நாள் அன்றன்றாடு கொடுக்கின்ற வேலைகளை நாங்கள் வீட்டிலே படிப்போமாக இருந்தால், ஒரு புத்தகத்தை கூட வாசிக்கின்ற போது பகுதி பகுதியாக ஒரு பெரிய புத்தகமாக இருந்தாலும் வாசிப்போமாக இருந்தால் வாசித்து முடித்து விடலாம். முழுமையான புத்தகம் கடைசியில் பரீட்சை காலத்தில் பெரிய பெரிய புத்தகங்கள் இருக்கின்ற போது இவ்வளோத்தை நான் என்னென்றா சோதனைக்கு படிக்க போகிறேன் நச்சால் ஏக்கம் வந்துடும். பகுதி பகுதியாக அன்றைய வேலைகளை அன்றைய நாளுக்கு நாள் செய்து கொண்டு வந்து பயிற்சிப்பட்டு விட்டால் அந்த புத்தகம் எங்களுக்கு இலகுவாகிவிடும், நாங்களும் அதை படிப்பதற்கு பயிற்றப்பட்டு விடுவோம். ஆகவே பரீட்சையும் இலகுவாக செய்து நாங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும். ஆக ஒரு பயிற்சியும் அதற்கான முயற்சியும், அந்த முயற்சியின் போது வருகின்ற அந்த இயைபுத்தன்மைகளும் அதன் பொருத்தப்பாடுகளும் படிக்கின்ற போது எங்களுக்கு தெரியும், எந்த நேரத்தில் இருந்தால் படிக்கலாம், 30 இருந்தால் படிக்கலாம், 30 இருந்தால் படித்து முடியும் என்ற விஷயங்கள் அது இலகுவாக கண்டுகொள்ளலாம். ஒரு நாளாந்த பயிற்சியும் முயற்சியும் செய்துகின்ற போது வெற்றி இலகுவாக தேடி வரும் என்ற அந்த செய்தி, அந்த அறக்கருத்து, நாங்கள் முயற்சி திருவினையாகும், திருவினையாகும் என்ற அந்த கருத்து இங்கே சொல்லப்படுகின்ற அறக்கருத்தாக இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.